தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு தொடங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய டெஸ்ட் பேட்ச் ஒன்றும் நம்ம தொடங்கியிருக்கோம். இது குறித்து மிக விரிவான காணொளி கடந்த காணொலியில் நம்ம சொல்லியிருக்கோம். இது குறித்து விரிவான தகவல் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறதுங்க. புதிய பாடத்திட்டத்தில் தனிப்பாடல் திரட்டில் இருந்து ஔவையார், காலமேக புலவர், இந்த ஒரு 5 புலவர்களுடைய பாடல்கள் இணைச்சிருக்காங்க. அதில் ஔவையார் பாடல்ல இருந்து ஒரு பாடலை மட்டும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க. அதாவது உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு தனித்திறன் உண்டு, ஒரு படைப்பாற்றல் தன்மை உண்டு. யாருமே இங்கே தனித்திறமை இல்லாமல் திறன் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத விளக்கும் வண்ணமாக ஔவையார் ஒரு பாடல், அழகான பாடல் எழுதியிருக்காங்க. அதை அந்த காணொலியில் பார்க்க போகிறேங்க. பாடல் சொல்லிடுவோம். வான்குருவியின் கூடு வள்ளறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படிங்கிற அந்த பாட்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது, எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படிங்கிற அந்த பாட்டுங்க. அதாவது வான்குருவியின் கூடு, இப்போ தூக்கணாங்குருவி கூடு இருக்கு, அரக்கு கூடு இருக்கு, தேன் கூடு இருக்கு, சிலந்தி கூடு இருக்கு, கரையான் புற்று இருக்கு. இது எல்லாமே ஒரு தனி கலை. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பொறியியல் விஞ்ஞானியாக இருந்தாலுமே நம்ம அந்த தூக்கணாங்குருவி கூடு போல் ஒரு கூடு கட்ட முடியாது, கரையான் புற்று போல் நம்ம பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன ஜீவராசியிலேருந்து பெரிய பெரிய ஜீவராசிகள் வரைக்கும் அனைத்து உயிரினங்களுக்குமே இறைவன் ஒரு தனித்தன்மை, ஒரு தனிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கான். அந்த மாதிரி தான் மனிதர்களுக்குள்ளுமே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறன் உண்டு, ஒரு தனிப்பட்ட ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் பாடல் மாதிரியான இந்த பாடல் ஒரு அருமையான பாடல்.